பாக்குறேன் இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் கண்ணு நோடிடுவேன். என்ன பாக்குற? போடி. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யாரது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனாரு, எங்க போனாரு எனக்கு என்ன தெரியும்? பையா ஹலோ. ஹலோ, சத்யநாதன் சார் இருக்காரா? சக்திநாதன் சாரா? ஆமாங்க. அவர் செத்து போயிட்டாரா? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு வாந்தி பேதி, அதோட சரி. அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? உன் பொண்டாட்டியோட புருஷன். நம்பரை கரெக்டா பார்த்து டயல் பண்ற பண்ணி வை. சார் யாரா? என்ன வேணும்? வணக்கம். வணக்கம்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜ் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தர் டெலிபோன்ல கழுத்தா இருந்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதைத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும். இன்னில இருந்து எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம். பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு. இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். ஐயோ, பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா? ஏன் தெரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய, அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை வீடு தரதா ஓட்ட சொல்லியிருக்கா. அத நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? இந்த மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் லாட்ஜ்ல தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் கொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன கொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டேன்? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன்.
பாருப்போ அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா. அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம். கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு. குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இந்த பாரு பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இந்த பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இந்த பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது. உள்ள யாரு, உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. இந்தாளா? ஆமா. ஐயோ, இவன் திருட, போர்க்கி, பிக் பாக்கெட். என்னது? இல்லைங்க, அது வேற யாரோ பார்த்துட்டு நான். பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளிய போ. அது அவரு சொல்லட்டும். அவன் சொன்னதா வெளிய போவியா? பாப்போம், நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. சார், உங்க ஒய்ஃப்? எது ஒய்ஃபா? இல்ல, உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியாது, வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே? வேற என்னமோ நினைச்சேன். செட்டப் நினைச்சியா? ஆமா. எது? இல்லையே, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க? அடாடாடாடாடா, நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போது உண்மையான என் அழகு. இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏய் மாஷா, நம்ம என்ன, நீங்க ஒரு வார்த்தை கூட பேச ஒரு வார்த்தை? அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இல்ல நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. மீனா, போயிட்டு வர. போகாத, செல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது என் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி, வாட்ச்மேனா. மரியாதை அந்த சாமான் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். விளைஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன். நம்ம என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ,
அதுல தப்பே இல்ல, இருக்கலாம். ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடக்கூடாது. அது எப்படிங்க உங்க